ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாடுகளை சகித்துக் கொள்கிறது அல்லது ஏற்றுக்கொள்கிறது பிரியமான ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பாடுகள் என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்லுகிற சந்ததிகள் தான் இன்னைக்கு அதிகமாய் பார்க்கிறோம். அது இயேசுவோடு கூட பாடுகளின் பாதை. இயேசு என்ன சொன்னால், ஒருவனை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் சொல்லுகிறார். இயேசுவை பின்பற்றும்படியா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாதை கல்வாரி பாதை தான். பாடுகள் உண்டு, நம்முடைய சிலுவை சுமந்துதான் சொல்ல வேண்டும். மோசேயுடைய தீர்மானம் அப்படித்தானே இருக்கிறது. எகிப்தில அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட அந்த மோசே 40 ஆண்டுகள் அங்கு இருக்கிறார். அவருடைய தீர்மானம், அவர் எடுத்த முடிவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 26 வசனம் தெளிவாக சொல்கிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினாராம் மோசே. இனி வரும் பலன், நமக்கும் இனி வரும் பலன், மகிமையான ஒரு நாள் இருக்கிறது, மகிமையான ஒரு நேரம் இருக்கிறது, மகிமையான ஒரு வாழ்வு இருக்கிறது, ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாராம். பாடுகளை பார்த்து வேண்டாம் என்று மறுதலித்து விட்டு போய்விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவரும் நம்மை மறுதலிப்பார். இனி வரும் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். ஒரு பேராயர் ஆண்டவருக்கு பயந்து ஊழியத்தை செய்கிற அந்த பிஷப் ரோம சாம்ராஜ்யத்துல அங்கே ஊழியத்தை செய்து கொண்டு பல விதத்தில் அவருக்கு நெருக்கம் கொடுக்கப்பட்டு பல விதத்திலே பாடுகளை அனுபவித்து அவர் எப்படியாவது இயேசுவின் அன்பை விட்டு பிரித்து விட வேண்டும், அவர் மற்றவர்களை கர்த்தருக்குள் நடத்துகிற காரியத்தை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது ஆண்டு கொண்ட அந்த ரோம சாம்ராஜ்யத்துடைய அரசனும் அவனுடைய மனைவியும் திட்டப்பட்டு பல நெருக்கத்தை கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெரிதாகவே எடுத்துக்கொள்ள, அதை எல்லாவற்றையும் பாசிட்டிவாவே எடுத்துக்கொண்டார். பாடுகளை சகிப்பதை சந்தோஷமாய், என் ஆண்டவருக்கு இந்த பூமியில பாடுகளை சகிக்க எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தாராம். இவரை ஒன்றுமே பண்ண முடியவில்லை என்று சொல்லி தன் முக்கியமான தன்னுடைய மந்திரி அவர்களோடு கூட ஆலோசகர்களை கூட பிரதானிகளோடு இருந்து நிறைய காரியங்களை பேசி என்ன பண்ணலான்னு சொல்லும் போது, இவரை கைது பண்ணி விடலாமா என்று சொல்லும் போது மற்றவர் சொன்னார், கைது பண்ணினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விலங்கு மாட்டும்போது அந்த விலங்குகளுக்கு முத்தமிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவார் சொன்னார்களாம். சரி, அப்போ சிறைச்சாலையில போட்டுடலாமான்னு சொன்னா சிறைச்சாலையை அவர் ஒரு அரண்மனையாய் மாத்தி விடுவார். அங்குள்ள கைதிகளுக்கெல்லாம் இயேசுடைய அன்பை சொல்லி அங்கேயும் ஆராதனை நடத்தி விடுவார்ன்னு சொன்னார்களாம். ஒண்ணுமே புரியலப்பா, அவருடைய பொருட்களையும் சொத்துக்களையும் பிடுங்கிட்டு அவர் அனாதையாக்கலானா அப்ப சொன்னார், அவருக்கு பாதிப்பே இல்லை, அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். ஆனால் இவர் நிறைய பேருக்கு உதவி செய்கிறார், இவர் இந்த உதவி நின்று போனால் இவர் நிமித்தம் பயன்பெறுகிற ஏழைகளுக்கு தான் கஷ்டம் என்று சொன்னார்களாம். வரிசை அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்கும் பொழுது, எதை செய்தாலும் நீங்கள் தீமை செய்தால் அவர் அதை நன்மையாக மாற்றிக்கொள்வார், பாசிட்டிவா எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி ஒவ்வொன்றாய் கொண்டு போட்டாலும் அதற்கு அவர் சந்தோஷமாய் மரணத்தை எடுத்துக்கொண்டு அந்த ராஜ்யத்துக்கு நான் போகிறேன், சந்தோஷமா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கண்களை மூடுவார் சொல்லும் போது இந்த அரசனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டதாம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகாய் வருகிற பாடுகளை பாசிட்டிவா தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ளுகிறார். இன்னைக்கு நாம் எப்படி பாடுகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோமே, அப்படியே பின்வாங்கி விடுகிறோமே, அல்லது அப்படியே முடங்கி போய் விடுகிறோமே. ஆண்டவர் அதில் பிரியப்படவில்லை. இனி வரும் ஒரு பலன் மேல் நம் நோக்கமாயிருப்போம். இந்த பாடுகள், இக்காலத்தில் நாம் சந்திக்கிற இந்த சவால்கள், இந்த நிந்தனைகள், இந்த அவமானங்கள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்கிறதே. நம்பிக்கையோடு இந்த மகிமை நாளுக்காக காத்திருப்போம். மகிமையான தேவன் மகிமையா நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறேன். பாடுகள், நெருக்கங்கள், விரோதமான காரியங்கள் உண்மையா இருக்கிறதுனால எவ்வளவோ உபத்திரவங்களை சந்திக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் சோர்ந்து போகாதபடி இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்வின் மேல் எப்பொழுதும் கண்ணோக்கமாயிருந்து அதே எங்கள் நினைவிலை வைத்து அதற்காகவே தொடர்ந்து ஓட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. சோர்ந்து போன பிள்ளைகளை இன்னைக்கு தூக்கி தைரியமா தொடர்ந்து ஓட வைங்கப்பா. இக்காலத்து பாடுகள் என்ன ஒன்னும் செய்ய முடியாது. வேண்டுமான அந்த சரீரத்தை கொல்லலாம், ஒடுக்கலாம், படுக்க வைக்கலாம். ஆனாலும் எனக்குள் இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆத்துமா கெம்பீரிக்கும். எனக்குள் இருக்கிற ஆவி இன்னுமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்.
பாடும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து உம்மை சார்ந்து மகிமைப்படுத்தி ஓட உதவி செய்யும். செய்வதற்காக நன்றி, நடத்துவதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடுகளை இயேசுவுக்காக படுவது பாக்கியம் என்று சொல்லி எண்ணி தொடர்ந்து ஓடுங்க. என்னால் இனி வரும் பலன் மிகுதியா இருக்க போகிறது. அந்த நம்பிக்கையோடு ஓடுவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.